இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஒரே சாய்ஸ் இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், மார்த்தாண்டம். முதலமைச்சர் தனிப்பிரிவுல நாளை முதல்வர் விஜய் ஆய்வு நடத்த இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். சரியா எத்தனை மணி அளவில் இந்த ஆய்வு நடைபெற இருக்கு? இந்த ஆய்வினுடைய முக்கிய நோக்கம் என்ன? தலைமைச் செயலகத்துல முதலமைச்சருடைய தனிப்பிரிவு என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கு மனுக்கள் கொடுக்க நேற்று ஏராளமான மக்கள் நீண்ட வரிசை சென்று மனுக்கள் மற்றும் புகார்கள் கொடுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். காரணம் என்னவென்றால் பல்வேறு விதமான கோரிக்கைகள், நலத்திட்டங்கள் ஆகட்டும், அவங்களுடைய தேவைகள் ஆகட்டும், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான அம்சங்களையும் கொண்டுதான் இவர்கள் இந்த முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல கோரிக்கை மனுக்களையும் புகார்கள் எல்லாம் தெரிவித்து வராங்க. ஏற்கனவே ஒரு 1100 என்ற 1100 என்ற தொலைபேசியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரினுடைய முகவரி இணையதளம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மொபைல் ஆப் எல்லாம் இருக்கு, மின்னஞ்சல் இருக்கு. ஆனா இருந்தாலும் தமிழக முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல டெய்லியும் அவங்க கொடுக்கக்கூடிய மனுக்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வந்தது. அவர்களுக்கு வெளியே புகார் பெட்டியெல்லாம் வைக்கப்பட்டது. ஆனால் மக்கள் நேரடியாக முதலமைச்சர் தனிப்பிரிவுல தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி காத்திருந்து கொடுக்கக்கூடிய காரணமாக வரக்கூடிய மனுக்கள் உடனடியாக அந்த துறைக்கு அனுப்பப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல வரக்கூடிய மனுக்கள் மீது எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கறதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளை தலைமைச் செயலகத்துல ஒரு 10 மணி அளவுல ஆய்வு மேற்கொள்வதற்குண்டான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அடிப்படையில் தான் அங்கு பொதுமக்கள் வெயில்ல காத்திருக்காம உள்ளே அமர்ந்து அவர்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல புகார் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது. இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளை முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல வரக்கூடிய மனுக்கள் எவ்வாறு நீக்கப்படுகிறது, அந்த மனுக்கள் எல்லாம் எந்தெந்த துறைக்கு அனுப்பப்படுகிறது, அந்த மனுக்கள் மீது எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர்களுக்கான பதில் எவ்வளவு சீக்கிரமா கொடுக்கப்படுகிறது, உரிய பதில்கள் கொடுக்கக்கூடிய பட்சத்துல அவர்கள் அந்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு அதன் மீதான நடவடிக்கைக்காக காத்திருக்காமல் அவர்கள் உடனுடன் அரசனுடைய சேவைகள் எல்லாம் எளிதாக சென்றடைகிறதா அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் நேரடியே கலாய்வு மூலமாக தெரிந்து கொள்ள உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. நாளை காலை 10 மணி அளவில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஒரே சாய்ஸ் இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், மார்த்தாண்டம்.